கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்பவே டஃப் ஆயிடுச்சு. இது 100க்கு 100% வந்து உண்மை தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வேகன்சி டவுன் ஆகுது, இன்னொரு பக்கம் எழுதுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஒரு 60% மார்க், மெயின்ஸில் ஒரு 70% மார்க் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங்கோ சைக்காலஜியோ எதையோ நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நான் ரயில்வே வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், 80% ஆஃப் த மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் ஒரு போஸ்டிங் வந்து எடுக்க முடியும். நீங்கள் ஓபிசிலையோ இல்லை அன்ரிசர்வ்டு கேட்டகரியிலையோ வரீங்கன்னா. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா கம்பல்சரி வந்து ப்ரிலிம்ஸில் ஒரு 70% ஆஃப் த மார்க், மெயின்ஸில் வந்து 75% ஆஃப் த மார்க் வந்து எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் வந்து நினச்சி பார்க்க முடியும். சரிங்களா? ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்குள்ள நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ரெஷரை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சிருப்போம். ரயில்வே எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸு, ரீசனிங் இது ரெண்டுத்தை வச்சு நான் வந்து ப்ரிலிம்ஸ் அடிப்பேன். மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிப்பேன், சயின்ஸ் நல்லா படிப்பேன். அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டும் ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்டில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். பாலிட்டி, ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மெடிவலில் நல்லா படிப்பேன், மாடர்னில் நல்லா படிப்பேன், ஏன்ஷியன்ட்டை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவேன். பட் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான எந்த ஒரு ஹேபிட்டுமே வச்சுக்கூடாது. மேக்ஸு, ரீசனிங் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும். 1% கூட நீங்கள் வீக்குன்ற அந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நான் மேக்ஸில் போடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கூடாது. ப்ரிப்பரேஷனை அந்த அளவுக்கு வெயிட்டாக போடணும். சரிங்களா? ஆப்டி ரீசனிங்கில் 100% வந்து நான் ஸ்கோர் பண்ணுவேன். அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயர் நான் தெளிவாக படிச்சிருக்கேன். எது கேட்டாலும் ரயில்வேல எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் அட்டன் பண்ணிடுவீங்க. சயின்ஸு 6th to 10th NCERT புக்கு. ஸோ அட்லீஸ்ட் நான் 9th 10th NCERT புக்காவது படிச்சிருக்கணும். குறைஞ்சது அப்ஜெக்டிவ் கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் இது எல்லாத்துலேயுமே 1000 கொஸ்டினாவது நான் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 500 கொஸ்டினாவது அப்ஜெக்டிவ் வந்து நான் பார்த்துட்டு போயிருக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி எடுத்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் லூசன்ட் புக்கில் கம்பல்சரி நான் வந்து படிச்சிருக்கணும். அது போக அப்ஜெக்டிவ் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டெஸ்ட், ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்பர் ஆஃப் டெஸ்ட் நான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபை யோசிச்சு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.